வாங்க விடியல் போட்காஸ்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம பேச போகும் தலைப்பு எதை பற்றி அப்படின்னா ஈகோ. வேலை இடத்துல எப்படி இந்த ஈகோ உறவை உடைக்கும் என்பதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேலை இடத்தில் நாம் பலரோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். தனியாக எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. உதாரணத்திற்கு மேனேஜர் இருப்பாங்க, கொலீக்ஸ் இருப்பாங்க, டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, டீம் லீடர்ஸ் இருப்பாங்க. எல்லோருடன் நல்ல ஒரு தொடர்பு இருந்தால் தான் வேலை ஸ்மூத்தாக முடியும். ஆனால் எங்கே தான் என்ற ஆணவம் ஈகோ வந்துச்சோ அங்கே பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ரமேஷ் என்ற ஒரு நபர் இருந்தாருங்க. அவர் ஒரு கம்பெனியில் டீம் லீடராக இருந்தார், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். சில திறமையானவர்களும் அவர் டீமில் இருந்தாங்க. இவரும் நல்ல ஒரு திறமைசாலி. ஆனால் சில நேரத்தில் இவர் சொல்லக்கூடிய விஷயம், நான் சொல்லுவது தான் சரி என்ற ஈகோ அவருக்கு மற்றவர்களை விட அதிகமாகவே இவருக்கு இருந்துச்சு. அதே டீமில் சுரேஷ்னு இன்னொருத்தர் இருந்தார். இவருக்கு கீழே வேலை பார்க்குறாரு, இவரோட கொலீக். இவர் இருக்கக்கூடிய டீமில் சுரேஷ் என்பவர் கொலீக். அவரும் நல்ல ஐடியா கொடுப்பார். ஆனால் ரமேஷ் பெரும்பாலும் அவர் ஐடியாவை கேட்கவே மாட்டாருங்க. ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்டை பற்றி ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. சுரேஷ் ஒரு நல்ல ஐடியாவை சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ரமேஷ் என்ன பண்ணார், உடனே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அது வேலை செய்யாது, நான் சொல்வதையே ஃபாலோ பண்ணுங்க. சுரேஷ் மனசு ரொம்ப காயப்பட்டுச்சு. ஆனால் எதுவும் பேசலை. நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இருக்கக்கூடிய அந்த டீமில் கம்யூனிகேஷனும் குறைஞ்சிச்சு. ஐடியாஸ் ஷேர் செய்ய யாருக்கும் விருப்பம் இல்லாமல் போச்சு. ஒர்க் அட்மாஸ்பியர் முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறிடுச்சுங்க. ப்ராஜெக்டும் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கல. அப்போது தான் மேனேஜர் அதை கவனித்து ரமேஷிடம் பேசினார். அவர் சொன்னார், நீங்கள் நல்ல ஒரு லீடர் தாங்க, ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அது உங்கள் டீமை ஸ்லோவாக்கிடுது, உடச்சிடுது, சின்ன பின்னமாக்கிடுது. அதை முதல்ல நீங்கள் சரி செய்யுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அந்த வார்த்தை ரமேஷுக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அடுத்த மீட்டிங்லேயே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சுரேஷிடம் சொன்னார், உங்கள் ஐடியாவை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து இந்த ஐடியாவை எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் செய்வோம் அப்படின்னு சுரேஷ்கிட்ட சொன்னார். அந்த மாற்றம் உடனே அந்த டீம் முழுவதும் பரவுச்சு. கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு, ஒர்க்கு பெட்டர் ஆச்சு. ஸோ இந்த கதையில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஈகோ வேலை இடத்தில் என்ன செய்யும்? நல்ல டீம் ஒர்க்கை உடைக்கும், கம்யூனிகேஷனை குறைக்கும், எம்ப்ளாயீஸுக்கு மன அழுத்தம் தரும், நல்ல ஐடியாஸை அழிக்கும். இதாங்க பண்ணும் ஈகோ. ஆனால் ஹியூமிலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, டீம் ஒர்க்கை ஸ்ட்ராங்காக்குங்க. ஐடியாஸ் ஷேர் பண்ணும்போது எல்லா ஐடியாஸுக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியாகும், ஒர்க் பிளேஸ் ரொம்ப ஹாப்பியாகும், சக்ஸஸ் அதிகரிக்கும், தோல்வி குறையும். இப்போ இதை கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, லீடர்ஷிப் தலைமைத்துவம் என்பது எல்லாம் நான் சொல்வது தான் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு நல்ல தலைவன் என்பது மற்றவர்களின் கருத்தை கேட்டு அதன்படி டிசிஷன் எடுப்பவர் தான். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திப்போம்.